இன்றைக்கி நாம் வருகின்ற ராகு கேது பயிற்சியால் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த ராகு கேது பயிற்சியானது விசுவாபது வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி இரவு 7:38 இந்த ராகு பகவான் மீனம் ராசியில் இருந்து கும்பம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதே போல் கேது பகவான் கன்னி ராசியில் இருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆங்கில தேதிக்கு 18/5/2025 அன்று இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நடைபெற இருக்கின்றது. பொதுவாக ராகு கேதுக்கள் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அப்போது ராகு கேதுக்கள் ஒரு ராசியில் 18 மாதங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள். ராசி மண்டலத்தை ஒரு முறை வலம் வர 18 வருடங்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள். அதே போல் ஒருவருக்கொருவர் 180 பாகையில் சஞ்சாரம் செய்யக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். அதே போல் ராசி மண்டலத்தை எப்போதுமே பின்னோக்கியே வலம் வரக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் நிரந்தர வக்ர கிரகங்கள் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் தான். அதே போல் மனித தலையும் பாம்பு உடல் பாருங்கள், ராகு எனவும் பாம்பு தலையும் மனித உடல் அப்படிங்கிறது கேது எனவும் அழைக்கப்படுகின்றதுங்க. சரி, வருகின்ற ராகு கேது பயிற்சியினால் மேசம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் மேசராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் அப்படிங்கிறது பார்க்கலாம். மேஷம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசியாக வருங்க. இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவாருங்க. மேச ராசிக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களும், அதே போல் பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ஒரு ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக மேசம் ராசிக்காரர்கள் வீரம் செறிந்தவர்களாக இருப்பாங்க. எடுத்ததை முடிக்காமல் விடமாட்டார்கள். காலம் அறிந்து செயல்படக்கூடியவர்களாக இந்த ஒரு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. அதே போல் நிதானத்தை இழக்க மாட்டார்கள். இந்த ஒரு ராசிக்காரர்கள் போராடும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சாதனையாளர்களாகவும் இருப்பாங்க. தன்னால் முடிந்தவரை பிறருக்கும் உதவும் குணம் கொண்டவர்கள் இந்த ஒரு ராசிக்காரர்கள். ஒரு காரியத்தை முடிக்கும் வரை ஓய மாட்டார்கள். மேசம் ராசிக்காரர்கள் நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த ராசிக்காரர்கள். அதே போல் அரச பதவியோடும் அதிகார யோகம் உடையவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மேசம் ராசிக்காரர்கள். சரி, மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகு கேது பயிற்சியினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்பட போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவானும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற 18/5/2025 அன்று ராகு பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலே அமர இருக்கின்றாருங்க. கேது பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அமர இருக்கின்றார். இப்போது இந்த ராகு கேதுக்களால் மேசராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 வருடமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்தாருங்க. அப்போது 1.5 வருடமாக 12ஆம் இடத்துல ராகு நின்றதுனால
பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம் இல்லாமல் அவதிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இப்போ 1.5 வருடமாக மேசம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும். அதே போல் 12ஆம் இடம் கட்டில் ஸ்தானம். அப்போது கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ 1.5 வருடத்தில் இருந்திருக்குங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதாவது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இல்லாத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் ராசிக்கு 12ஆம் இடம் கால் பாதங்களை சொல்லக்கூடிய இடம். அப்போது நிறைய பேருக்கு கால் பாதங்களில் ஏதாவது பிரச்சனை, ஏதாவது அடிபடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். கிட்டத்தட்ட 1.5 வருட காலமாக 12ஆம் இடம் அப்படிங்கிறது வழக்கை சொல்லக்கூடிய இடம். அப்போ கோர்ட்டு கேஸ்னு அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை மேசம் ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும் இப்போ 1.5 வருட காலமாக. அதே போல் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கலாங்க. இந்த வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12ஆம் இடம். அப்போது 12ஆம் இடத்துல தடை கிரகமான ராகு நின்றதுனால வெளிநாட்டு தடை அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த 1.5 வருட காலத்தில். மேலும் 12ஆம் இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம், செலவு ஸ்தானம். அதில் பிரம்மாண்ட ராகு நின்றதுனால பாருங்கள், எந்ததொரு ஒரு செலவு அப்படிங்கிறது வந்தாலும் பெருஞ்செலவாக வந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு இப்போ 1.5 வருட காலமாக. அப்போது இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு சிலர் பெரும் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த குறுக்கு வழி, ரம்மி விளையாடி, இல்லை செல்ஃபோனில் ஏதாவது ஒரு சிலர் பெரும் பணத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் மேசம் ராசிக்காரர்களுக்கு 1.5 வருட காலமாக. 12ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால பெற்ற பிள்ளைகளால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கலாம். பிள்ளைகளை பற்றிய மனக்கவலை அப்படிங்கிறது இருந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஆபரண நஷ்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு ஆபரணங்கள் திருடு போகக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் இருந்திருக்குங்க இந்த 1.5 வருட காலத்தில் 10ஆம் இடத்துல ராகு நின்றதுனால. அதே போல் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லி பெரும் செலவுகள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும். பெரும் செலவுகள் செஞ்சும் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நிலை அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ பிறப்பு காலத்தில் மேசம் ராசிக்காரர்களுக்கு யாருக்கெல்லாம் 12ஆம் இடத்தில் குரு இருந்ததோ அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அப்போது இந்த பெற்ற பிள்ளைகளாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சிரமங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும் 12ஆம் இடத்துல ராகு நின்றதுனால 1.5 வருட காலமாக. அதே போல் புதிதாக ஏதாவது தொழில் தொடங்க போய் அதன் மூலமாக பெரும் இழப்பு என்பதை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்திருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு நின்றதுனால. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடு கட்ட போய் அந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா கட்டி முடிக்க முடியாமல் பாதியிலேயே நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க மேசம் ராசிக்காரர்கள். அதே போல் கண்களில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது மேசம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருக்கும் இப்போ 1.5 வருட காலமாக. அப்போது 12ஆம் இடத்துல ராகு நின்றதுனால பார்த்தீங்க அப்படின்னா பொருள் இழப்பு, மனக்கவலை, மன அழுத்தம், தேவையற்ற செலவுகள், அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தண்ட செலவுகள், குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே பார்த்துருந்துருப்பீங்க மேசம் ராசிக்காரர்கள் 1.5 வருட காலமாக. இப்போது இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்காதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற 18/5/2025 முதல் லாபஸ்தானமான 11ஆம் இடத்திலேயே ராகு பகவான் அமர இருக்கின்றாருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறிய சிறப்புன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராகு கேதுக்கள் பொதுவாக ராசிக்கு 3, 6, 11 போயிட்டு சஞ்சாரம் செய்யும் போது தான் ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறத கொடுப்பார்கள். அதுவும் ராகு அப்படிங்கிறது ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கிரகம். அவர் 11ஆம் இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு காலம், ஒரு அதிர்ஷ்டமான காலமுங்க. அப்போது வருகின்ற 18/5/2025 முதல் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர இருப்பதனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது தேடி வருங்க மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் ஏன் அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறவர் 11ஆம் இடத்துல அமர்வது என்பது ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகம் அப்படிங்கிறதுனால மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டங்களை, மிகப்பெரியதொரு லாபத்தை மேசம் ராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க இன்னும் 1.5 வருட காலத்திற்கு. இந்த 18/5/2025 முதல் 1.5 வருடத்திற்கு ராஜயோக பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு. சரி, என்னென்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1.5 வருடமாக தூக்கமே இல்லாமல் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு முக்கியமாக தீர்வுங்கிறது கிடைக்கும். அதே போல் வழக்குகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது சாதகமாக முடியும். உங்களுடைய வழக்குகள் ஏதாவது இனி பாருங்கள் உங்களுக்கு சாதகமாக முடிந்து அதன் மூலமாக உங்களுக்கு பொருள் வரவு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் பிள்ளைகள் வழியில் இருந்த மன அழுத்தங்கள் எல்லாமே இனிமேல் மாறுங்க. பிள்ளைகளால் இனிமேல் நீங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது பிறகும் 18/5/2025 முதல் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் இருந்த அத்தனை கஷ்டங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. அதே போல் கண்களில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க. வெளிநாடு சம்பந்தமாக எந்ததொரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடுங்க.
அதே போல் பாதியில் கட்டி முடிக்கப்படாத ஒரு வீட்டை எல்லாமே கட்டி முடிப்பீங்க. ஏன் அப்படின்னா ராகு பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார் 1.5 வருடம். இது மேசம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க. ஏன் அப்படின்னா ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகம்ங்க. மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ராகு கொடுக்குற மாதிரி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. கேது கெடுக்கிற மாதிரி யாராலையும் கிடைக்க முடியாது. அப்போது ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல் வருகின்ற 18/5/2025 முதல் பாருங்கள், உங்களுக்கு வீண் செலவுகள் எல்லாமே குறையும். தண்ட செலவுகள் அப்படிங்கிறது குறையும். மருத்துவ செலவுகள் எல்லாமே இனிமேல் இருக்காதுங்க. புதிதாக ஆபரணங்கள் அப்படிங்கிறது எடுக்கலாம். அடகு வைத்த நகைகள் எல்லாமே மீட்டெடுக்க முடியும். மேசம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் 1.5 வருடமாக இருந்த கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும். மேசம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 18/5/2025 முதல் மேசம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அப்போது இந்த ராகு கேது பயிற்சியை பாருங்கள், ஒரு மிகச்சிறந்த நற்பலன்கள் அப்படிங்கிறத மிகச்சிறந்தது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது மேசம் ராசிக்காரர்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக சவாலாக இருந்த அந்த ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில், அதாவது 12ஆம் இடத்துல இருந்து பின்னோக்கி 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகின்றது. அதாவது நீங்கள் நினைத்தது எல்லாமே நிறைவேறப் போகின்றது. முக்கியமாக வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்க இருக்கின்றது மேசம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 18/5/2025 முதல் 5ஆம் இடத்துல புத்தி ஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. அதாவது மேசம் ராசிக்காரர்களுக்கு இந்த 18/5/2025 முதல் ஒரு தெளிவுங்கிறது கிடைக்குங்க. நீங்கள் எந்ததொரு காரியத்தில் இறங்கினா அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதாவது ஒரு திட்டமிடுதல் அப்படிங்கிறதே கரெக்டாக இருக்கும் மேசம் ராசிக்காரர்களுக்கு கேது 5ஆம் இடத்துல அமர்வது. அப்போது மேசம் ராசிக்காரர்களுக்கு இப்போ 12ஆம் இடத்துல ராகு நின்றதுனால நிறைய பேருக்கு திருமண தடை அப்படிங்கிறதெல்லாம் இருந்திருக்கும் இந்த 1.5 வருடமாக. அது எல்லாமே நீங்கி வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறீங்க. இனி தொடங்கி உங்களுக்கு நல்ல காலமாகவே அமையுங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மை எல்லாம் நடக்க அருகில் உள்ள சிவன் கோவில் ஆலயம் சென்று நவகிரகத்தை ஒரு முறை சுற்றிட்டு 5 தீபம் ஏற்றி கிழக்கு பக்கமாக பார்த்து ஏற்றிட்டு வாங்க. நீங்கள் நினச்சதெல்லாம் நிச்சயமாக நடக்கும். நன்றி, வணக்கம்.